ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி சிலபஸ் நம்ம சேனலில் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லெசன். இந்த லெசன் எது கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், இந்த டாப்பிக்கை தான் இந்த லெசன் நம்மளுக்கு கவர் பண்ணுது. நம்மளுக்கு சிலபஸில் இருக்க தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள் டாப்பிக்கை அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சின்ற இந்த லெசன் நம்மளுக்கு கவர் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க வீடியோஸ் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த 9th ஸ்டாண்டர்ட் இருக்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. நம்மளுக்கு உலகத்தில் பல வகையான அரசியல் அமைப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு அரசாங்க அமைப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் ஒரு அரசாங்க அமைப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான அரசாங்க அமைப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைய நவீன உலக மக்களாட்சியே பெரிதும் இருந்து என்ன தான் இத்தனை அரசாங்க அமைப்புகள் இருந்தாலும் மக்கள் பெருசாக விரும்புகிறது எது அப்படின்னா மக்களாட்சியை தான் ரொம்பவே பெருசாகவே விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்தே ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது மக்களாட்சியில் நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் என்ன இருக்கும், நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் அந்த அரசாங்க அமைப்பை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போது இதில் இந்த அரசாங்க அமைப்புகள் பாருங்கள், அதில் வகைகள் இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ நம்ம இதில் ஒரு அரசாங்க அமைப்பு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு விதமான அரசாங்க அமைப்புகளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அதாவது அரசாங்க அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிர்குடி ஆட்சி, அரிஸ்டோக்ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அதிகாரம் சிறு குழுவாக இருக்கும், சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து, ஸ்பெயின். இப்போது இங்கிலாந்தில் எப்படி இருக்குது, ஒரு குடும்பம் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க அவங்கள உயர்குடி அதாவது குவீன், பிரின்ஸ் அந்த மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகாரம் சிறு குழுவாக இருக்கும், சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் மட்டும்தான் இருக்கும். அங்கே என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. வேறவங்கள்ட்ட அவங்க வர்க்கத்தில் தான் இருக்கும். அவங்க இப்போ ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அடுத்து அவங்க பையன், அடுத்து அவங்க பையன், அப்படி தான் போகுமே தவிர மாறி போகாது. அதுதான் உயிர்குடியாட்சி, அரிஸ்டோக்ராசி சொல்கிறோம். அடுத்து முடியாட்சியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு நபரால் வழக்கமான அரசர் நடத்தப்படும் ஆட்சி என்ன அப்படின்னு சொல்கிறாங்களா, முடியாட்சி அப்படின்னு வழக்கமாக ஒரு நபரால் மட்டும்தான் அந்த ஆட்சி நடத்தப்படும். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பூடானும் ஓமன் நாட்டும் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து தனிநபர் ஆட்சி, ஆட்டோக்ராசி. இது பார்த்தீங்க அப்படின்னா முழு அதிகாரமும் ஒரே நபரிடம் இருக்கும். இது மன்னரும் கிடையாது, உயிர்குடியும் கிடையாது. இங்கே அவங்கள அவங்க அந்த இப்போ ஒரு இடத்துல ஒரு குழுவாக இருக்கிற மக்கள்கிட்ட அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகாரம் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் வடகொரியா. இப்போ வடகொரியாவில் இருக்க அந்த ஒரு நபரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த அதிகாரத்தையும் எல்லாமே பண்ண முடியும். அவங்கள்ட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கும், வேறு யார்ட்டையுமே இருக்குது. ஆனால் அவங்க மன்னர் கிடையாது, உயிர்குடி கிடையாது, எல்லாமே கிடையாது. ஆனால் பட் அந்த நபர்கிட்ட மட்டும் இருக்கிறது தனிநபர் ஆட்சி, ஆட்டோக்ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வடகொரியா, சவுதி அரேபியா. நெக்ஸ்ட்டு சிறு குழு ஆட்சி, ஆலிகராசி. இது பாருங்கள், மக்களின் சிறு குழு ஒன்று நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்தும். எடுத்துக்காட்டு சீனா, வெனிசுலா. இது என்ன அப்படின்னா இப்போ இந்த தனிநபர் மாதிரியே ஒரு கொஞ்சம் பேர் 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டையே ஆள்வாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறு குழு ஆட்சி. இதுக்கு எடுத்துக்காட்டு சீனா, வெனிசுலா. அடுத்து மதகுருக்கள் ஆட்சி. மதகுருக்கள் ஆட்சி அப்படின்னா தியோக்ராசி. மதகுருக்கள் தங்களை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயராலோ ஆட்சி நடத்தப்படுவது
மதகுருக்கள் ஆட்சி என்ன அப்படின்னா ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்சி நடத்துகிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதகுருக்கள் ஆட்சி அப்படிங்கிற. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டிகன் சிட்டியில் வந்து மதகுரு ஆட்சி தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து மக்களாட்சி, நம்மள்கிட்ட இருக்க நம்ம ஃபாலோ பண்ணுற ஆட்சி வந்து மக்களாட்சி, டெமோக்ரஸி. தகுதியுள்ள குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அமைக்கப்படும் அரசாங்கம். அதாவது இப்போ தான் நம்ம டெய்லி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அரசியலில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ மக்களாட்சி முறையில் தானே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அரசை வந்து புதிய அரசு மாற்ற வேணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய அரசை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போது தகுதியுள்ள குடிமக்கள்னா என்ன தகுதி, 18 வயசு ஆயிருக்கணும். சரியா, அதான் இங்கே தகுதியுள்ள குடிமக்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 18 வயசு ஆனாலே ஓட்டுரிமை இருக்குது. ஓகே, அப்போ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம தகுதி இதான் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்ற ஒரு தகுதி இருந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும். ஸோ அதுபடி தான் இங்கே தகுதியுள்ள குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இப்போ நம்ம எல்லாத்தையும் எத்தனை எம்எல்ஏஸை தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா, இப்போது அதை தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம். இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மூலமா இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு புதிய அரசாங்கம் வந்து உருவாக்கி அமைச்சிருக்காங்க. இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ். ஓகே, அடுத்து குடியரசு, ரிபப்ளிக். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். சரியா, இதுவும் கிட்டத்தட்ட மக்களாட்சி மாதிரி தான் வரும். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையை வந்து என்ன சொல்கிறாங்க, குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கு ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படி தானே. இப்போ நம்மளுக்கு குடியரசுத் தலைவர்ன்றது வந்து என்ன இருக்குது, அவங்க வந்து முடிமன்னர்னா நம்ம மன்னரோட அவங்களுக்கு ஏன்னா அதிகாரம் அதிகம் தானே, அதுதான் சொல்கிறாங்க. இங்கு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் குடியரசுத் தலைவர் இருக்காங்க, அடுத்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கிய தகவல் பாருங்கள். குடியரசு, ரிபப்ளிக் என்னும் சொல் கிமு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டின் முதலில் வடிவமைக்கப்பட்டது. ஓகே, இது ரிபப்ளிக்கா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிபப்ளிக்கா என்னும் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பொருள் என்னது, பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள் மக்களாட்சி, டெமோக்ரஸி. அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஒரு நாட்டின் மக்களில் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி. இப்போ அப்படி தானே நம்மளுக்கு நடந்திருக்கு. சட்டமன்ற எலெக்ஷன் வந்து உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் முறையை வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் நம்மளுக்கு இந்திய நாட்டுக்கு பொருந்தும். நம்ம அப்படி தானே பிரதமரையும் செலக்ட் பண்ணுறோம். சரி, அடுத்து வந்து டெமோக்ரஸி என்னும் சொல். அந்த டெமோக்ரஸின்ற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமோஸ் மற்றும் காட்டியா என்னும் இரு கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம், கிரேசி என்றால் அதிகாரம் இல்லாட்டி பவர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோங்க தெரியும், நிறைய டைம் சொல்லிட்டோம் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு. அடுத்து இந்த மக்களாட்சியின் சிறப்பு கூறுகள், அதாவது இதோட மெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருப்பார்கள். சரியா, இப்போ நம்ம செலக்ட் பண்ண எம்எல்ஏஸ்க்கு வந்து அங்கே சட்டமன்றத்தில் போய் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை வந்து பெற்றிருப்பாங்க. அடுத்து சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் வந்து நடைபெறும். அப்படி தானே இப்போ நடந்திருக்கு. சுதந்திரமாக நம்மளுக்கு யாருக்கு விருப்பப்படுறோமோ அவங்களுக்கு போய் நம்ம ஓட் போட்டிருக்கோம், நேர்மையாகவும் ஓட் போட்டிருக்கோம். அடுத்து வந்து 18 வயது நிறைவு பெற்ற அனைவருமே சம மதிப்புடைய வாக்குரிமை உண்டு. அதுதானே நம்ம வயது வந்தோர் வாக்குரிமை படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓட் போட்டிருக்கோம். அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை வந்து பாதுகாக்குது. அந்த யாருக்குமே வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்படல. எல்லாருமே வந்து அவங்களோட தனிநபர் சுதந்திரத்தை வந்து பாதுகாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் முக்கிய வரையறைகள். யாரெல்லாம் இந்த மக்களாட்சியை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தும் என்று குறிப்பிட்டார். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு உண்மையான மக்களாட்சி வந்து 20 பேர் கொண்ட குழுவில் வந்து அமர்த்து செயல்பட முடியாது, அது வந்து கிராம மக்களால் தான் செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்திய குடியரசு.
இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1941 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரியா? ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26, 1940. எப்போ நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்துச்சு? ஜனவரி 26, 1950 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அந்த டேட்டையே நம்ம இந்திய குடியரசு நாளாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதென்ஸ் உள்பட்ட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மக்களாட்சி அரசாங்க அமைப்பு. இப்போது ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அது வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். மக்களாட்சி அரசாங்கத்தையே வந்துட்டு எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 2ஆக பிரிக்கிறோம். நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதிபர் அரசாங்க முறை. இதுக்கு வந்து மெயின் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மெயினாக நாடாளுமன்ற அரசாங்க முறைக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம், அதிபர் அரசாங்க முறைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா இங்கே பாருங்கள், இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் தான் இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை இருக்குது. சரியா? இப்போது இதில் வாக்காளர்கள் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். சட்டமன்றத்திலேருந்து நிர்வாக முறை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்எல்ஏஸ் 234 தொகுதிக்கும் எலெக்ஷன் நடந்து அந்த இதுலேருந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம், எம்எல்ஏஸை செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதில் வாக்காளர்கள் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிற சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய உறுப்பினர்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். அங்கே போய் அவங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, நிர்வாகத்தை அங்கேருந்து நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. நிர்வாகம்னா ஆட்சி நடத்துகிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நான் சட்டமன்றத்திலேருந்து நிர்வாகம் உருவாகி. இது வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதிபர் அரசாங்க முறை. இதுக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் வாக்காளர் நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இது பாருங்கள், இது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே சட்டமன்றம் வேறையாக இருக்கும், நிர்வாகம் வேறையாக இருக்கும். இப்போ அங்கே அதிபர் தானே இருப்பார். இப்போ அதிபரை வந்து தனியாக தேர்ந்தெடுப்பாங்க, நிர்வாகம் தனியாக நடைபெறும். ஓகே? இங்கே இருக்க எல்லா பவரும் அதில் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அதிபர்கிட்ட இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்களாட்சியின் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. அதை நேரடி மக்களாட்சின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கும் முறை. எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகே? இங்கே வந்து ஏன்னா இந்த நேரடி மக்களாட்சி முறை வந்து ஒரு கம்மியான மக்கள் தொகை இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள் ஆகும். ஏன்னா இப்போது நம்ம இந்தியா இருக்க பாப்புலேஷனுக்கெலாம் நம்ம வந்து நேரடி மக்களாட்சி முறை நடத்த முடியாது. ஏன்னா அத்தனை மக்களையும் ஒன்று கூட்டி நம்மளால் கருத்து தெரிவிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேரடி மக்களாட்சி முறை எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா கம்மியான மக்கள் தொகைக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், நம்மளுக்காண்டி ஓட் போட்டு அந்த நம்ம பிரதிநிதிகளை வந்து அங்கே சட்டமன்றத்துக்கு அனுப்பி இல்லை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மக்களுக்காண்டி பேச வைக்கிறோம். அதுதான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்க மறைமுக மக்களாட்சி இல்லாட்டி பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மக்கள் வந்து தங்கள் விருப்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் முறை. அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேணுங்கிறவங்கள விருப்பப்பட்டவங்கள, அதாவது நம்மளுக்கு இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே அனுப்புகிறோம். ஒன்று சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம், இல்லாட்டி வந்து எங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும்போது அது வந்து எந்த மக்களாட்சியில் வருதுன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இல்லாட்டி மறைமுக மக்களாட்சி. இது எங்கெல்லாம் இதாகுது, இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்தில் வருது. ஓகே? அடுத்து மக்களாட்சியோட நிறை குறைகள் பார்த்துடலாம். இப்போ நிறைகள் பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கமாக இருக்கும். இப்போது நம்ம ஏதாச்சும் வந்து அரசாங்கம் தப்பு பண்ணுது அப்படின்னா அது நம்ம இப்போ இருக்க நம்மளுக்கு சுதந்திரத்து மூலமா அது கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்போ அவங்க நம்ம கேள்வி கேட்குறனால அந்த இதுக்கு வந்து அவங்க பொறுப்பும் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இதோட நிறைகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம், ஏதாச்சும் அவங்க தப்பு பண்ணால் நம்ம சொல்லலாம். அதை தான் பொறுப்பும் பதிலளிக்கும். அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்கின்ற பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம், இது ஒரு நன்மைகள். அடுத்து வந்து சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வந்து வளர்க்கிறது. அப்படி தானே இருக்குது. இங்கே வந்து யாரும் வந்துட்டு ஒரு ஜாதியோ மதமோ ஒரு இனத்தாலேயோ வந்து அவங்கள வந்து வேறுபடுத்துறது இல்லை. எல்லாருக்குமே வந்து என்ன இருக்குது, ஒரு சமமான உரிமை இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க சமத்துவம் மற்றும் சகோதரத்தை இது வந்து வளர்க்குது. மக்களிடையே பொறுப்புணர்ச்சியை வந்து உண்டாக்கிறது. இதில் வந்து பார்க்குறதுல மக்களுக்கு வந்து இது என்ன தான் அரசாங்கம் நடத்தினாலும் மக்களுக்கு என்ன இருக்குது, பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த நாட்டோட கடமைகளை பாதுகாக்கிறதுல வந்து அவங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. அதே மாதிரி அனைவரும் வளர்ச்சியையும் வளமும் கிடைக்க வழிவகை செய்யுது. இதன் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும்.
கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா வளர்றதுக்கான வழிவகையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மக்களாட்சியோட நிறைகள். அடுத்து மக்களாட்சியின் இறையாமையை உறுதிப்படுத்துகிறது. சரியா? சோவர்ஜினிட்டி, அதாவது இதில் என்ன அப்படின்னா மக்களோட இறையாமை வந்து இந்த மக்களாட்சியில் வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குறைகள் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை சில நேரங்களில் மக்களின் உண்மையான விருப்பத்தை வந்து பிரதிபலிக்காமல் போகலாம். அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரதிநிதித்துவ முறை வந்து சில நேரங்களில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மக்களின் உண்மையான விருப்பத்தை வந்து பிரதிபலிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஓட் போட்டிருப்போம், ஆனால் அங்கே வந்து வேறு எதாவது வந்துருன்றதுனால உண்மையான விருப்பத்தை வந்து பிரதிபலிக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இல்லையா? மக்களாட்சின்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பப்படி தான் போட்டுட்ருக்காங்க. அப்படி போடும்போது வந்து சில நேரங்களில் வந்து அது வந்து தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு. இப்படி இருக்கும்போது என்னென்னா விருப்பம் தான், நம்ம வந்து ஓட் போடுன்றது இந்த இடத்துல வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ அப்படின்றப்ப மக்களுக்கு வந்து அந்த வாக்காளர்கள் மேலே வந்து அவங்களுக்கு சரியான விருப்ப உரிமை ஆர்வமின்மை இருக்கலாம். இல்லாட்டி வந்து அவங்களுக்கு சில பேர் ஓட்டு போட வேணாம்னு நினைக்கலாம். அதான் குறைந்த வாக்குப்பதிவாக இருக்கிறனால இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்து சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. நிலையற்ற அரசாங்கம் அப்படின்னா இப்போது என்ன ஆகும், இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இப்போ தொங்கு சட்டசபை போச்சு இல்லையா, அந்த மாதிரி ஹங் அசம்பிளி அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இங்கிட்டும் யாருக்குமே பிரதிநிதித்துவம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது இத்தனை மக்களையும் அவங்க கணக்கில் கொண்டு எடுக்கும்போது ஒரு முடிவெடுப்பதில் வந்து காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட குறைகள். நம்ம நன்மைகள் குறைகள் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வரலாற்று தகவல் பார்த்தோம் அப்படின்னா பண்டைய தமிழகத்தில் சோழர்களின் காலத்தில் வந்து குடவோலை முறை என்ற சிறப்பான தேர்தல் முறை வந்து நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இந்தியாவின் மக்களாட்சி. இந்தியாவில் மக்களாட்சி எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியா ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டு அப்படி தானே நம்ம டெல்லியில் வந்து நாடாளுமன்றம் இருக்குது, அங்கே சட்டங்களை ஏற்றுவாங்க, அதன்படி இப்போ நம்மளுக்கு ஆட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்தியா வந்து எதை ஃபாலோ பண்ணுது, ஒரு நாடாளுமன்ற முறை மக்களாட்சி முறையை வந்து ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட நாடாளுமன்றம் நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்கு. அப்படி தானே நாடாளுமன்றத்தில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சட்டங்களை கொண்டு வர முடியும், தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, தீர்மானம் நிறைவேற்றி நம்மளுக்கு வந்து அதில் பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தி அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், சட்டமாக மாறும். பில் பாஸ் பண்ணுவாங்க, மசோதா வந்து அங்கே கொண்டு வந்து தீர்மானம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அது நம்மளுக்கு சட்டமாக கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து இந்தியா. இது வந்து ரொம்ப நம்ம இந்தியா வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய மக்களாட்சி இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு ஆகிய 5 முக்கிய கொள்கைகளை வந்து அடிப்படையாக இருக்கு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து கேட்டிருந்தாங்க. இந்திய மக்களாட்சி வந்து 5 முக்கிய கொள்கைகள் அடிப்படை எங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு ஆகிய முக்கிய 5 கொள்கைகள் அடிப்படை வந்து இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாக்குரிமை மற்றும் நாடாளுமன்றம். எப்படி வாக்குரிமை நம்மளுக்கு நான் வந்து அதுன்னு சொல்லிட்டது அடிக்கடி நம்ம கிளாஸில் சொல்லுவோம். வயது வந்தோர் வாக்குரிமை 18 வயசு நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சாதி, சமயம், மொழி, பாலின பாகுபாடின்றி வாக்களிக்கும் உரிமையை வந்து பெற்றிருக்காங்க. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரும் சாதி, சமயம், மொழி மற்றும் பாலின பாகுபாடின்றி வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறேன். இந்திய நாடாளுமன்ற கட்டடம் பார்த்தோம் அப்படின்னா இது எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டது. இப்போ இருக்க நம்ம இந்திய நாடாளுமன்றம் வந்து எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டது. இதன் கட்டுமானம் 1921 தொடங்கி 1927 வந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் அவைகள் 2 அவைகள் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், ராஜ்யசபா, லோக்சபா. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறதுலேயும் இதை பற்றி நிறைய பேசியிருப்போம்.
ஸோ பார்த்துருங்க, நான் லிங்க் எல்லாமே தரேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இந்தியன் பாலிட்டி ரிலேட்டாக நிறைய போட்டிருக்கோம், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுரும். அதே மாதிரி வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் ரிலேட்டடாக டாபிக் போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம பிஒய்க்கு டிஸ்கஷன் வந்து தமிழ் இலக்கணம் கிளாஸஸ்க்கு வந்து எவ்ரி வெனஸ்டே அண்டு சாட்டர்டே மார்னிங் 9 o'clock வந்து லைவ் கிளாஸ் போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடியோஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஓகே. இப்போது நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா. அதாவது ராஜ்யசபானா மேலவை, மாநிலங்களவை, லோக்சபானா கீழவை, மக்களவை சொல்கிறோம். சரி, இதில் பார்க்குறதுல ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பாருங்கள். ராஜ்யசபாவில் மேலவை மக்களவையில் மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எவ்வளோ? 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் எப்படி பிரியுது? 238ஆகவும் 12ஆகவும் பிரியும். இந்த 238 வந்து நம்ம மாநில சட்டமன்றங்களால் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து நம்ம சொல்லுவாங்களே ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இந்த 238. இவங்க மாநிலங்களுக்கு சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மறைமுக தேர்தல் மூலியமாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்து இந்த 238 மெம்பர்ஸையும் வந்து அங்கே அனுப்புவாங்க. மிச்சம் இருக்க 12 வந்து யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். சரியா? ஸோ இதுதான் வந்து ராஜ்யசபாக்கு மொத்த டோட்டல் வந்து 250. இதில் 238 வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புவாங்க. அதாவது எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க மாநிலத்துக்கு, அவங்க மூலியமாக இந்த 238 பேர் அங்கே போவாங்க. மிச்சம் இருக்க 12 வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இப்போ அடுத்து லோக்சபானா கீழவை, மக்களவை. இதுதான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் மொத்தம் 545. இதில் 543ஆகவும் 2ஆகவும் பிரிப்பாங்க. இந்த 2 வந்து ஆங்கிலோ இந்தியன், இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். ஆனால் இந்த 543 பேரும் வந்து மக்களால் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போது இந்த 2 ஆங்கிலோ இந்தியன் பதவி இருந்துச்சு இல்லையா, இது வந்து பிரிவு 331 படி தான் இதை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்போ இருந்து 1952 2020 வரைக்கும் நியமனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எப்போ இதை ரத்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 104வது இந்திய அரசியலமைப்பு திருத்தம், அதாவது 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2019 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 பதவியை வந்து வேணாம், ஆங்கிலோ இந்தியன் வந்து மக்களவைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா Jan 25 2020 வந்து இது நடைமுறைக்கு வந்து அது ரத்து பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பொது தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துது. அப்படி தானே இப்போ நடந்துச்சு. அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரியா? இது வந்து இப்போ இந்த தேர்தல் வந்து நம்ம பார்க்குறது பாராளுமன்ற தேர்தல். சரியா? சேம் அஸ் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு வரும், பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதே மாதிரி தான் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அதே மாதிரி வந்துட்டு மக்களவை உறுப்பினர்கள் வந்து அனைவருக்கும் எத்தனை ஆண்டு பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி மாநிலங்களின் உறுப்பினர்களுக்கு வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியா? அதே மாதிரி கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறப்பாக சேவை புரியும் 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களுக்கு நியமனம் செய்கிறார். இதுதான் வந்து இப்போ பாராளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்க தேர்தல் முறைகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சுதந்திர முதல் தேர்தல் எப்போ நம்ம இந்தியாவில் முதல் தேர்தல் நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1951 to 52. சரியா? நம்மளுக்கு இதில் தான் வந்து என்ன நடந்துச்சு, இந்தியாவோட முதல் தேர்தல். அப்போ பாருங்கள், இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் காலகட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு நாளில் முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் வந்துட்டு அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடந்திருக்கு. அதில் மொத்தம் இருந்த இடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 489. அதில் 364 இடங்களில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, இந்திய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று அப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு தேர்தலில்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதே மாதிரி முதல் பொது தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா 1920 நடந்துருச்சு. சரியா, நம்ம இந்தியாவில் தேர்தல் பொது தேர்தல் மொத்தமாக ஃபஸ்ட்டு நடந்தது எப்போ அப்படின்னா 1920 கொண்டு வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்திருக்கும். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல். நம்ம சொல்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம சொல்கிறோம். இது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்ததில் பொது தேர்தல் வந்து 1920 நடைபெற்றிருக்கும். அதில் இம்பீரியல் கவுன்சில் மற்றும் மாகாண சட்டசபைக்கான உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேர்தல் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தலே இதுவாகும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து தேர்தலுக்கு சுதந்திரத்துக்கு முந்தியது. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்தல் வந்து இந்தியாவின் பொது தேர்தல் சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்தது. அதே மாதிரி 1921 அதாவது 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தல் தான் வந்து பெண்களுக்கான வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் சவால்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மக்களாட்சி முறை சிறப்பாக செயல்பட சில சவால்கள் வந்து தடையாக இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு மற்றும் சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல் இதெல்லாமே வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த இந்திய மக்களாட்சி வந்து எதிர்கொள்ளும் சவால்களாக இருக்குது. ஏன்னா நம்மள எல்லாமே இருக்குன்றப்போ இந்த இதெல்லாத்தையுமே அவங்க வந்து டேக்கிள் பண்ணி ஒரு மக்களாட்சியை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான சவால்களாக இருக்குது. என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு மற்றும் சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல் இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்திய மக்களாட்சியில் இருக்குது. அடுத்து அரசியல் வன்முறை, இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுறதுக்கான நிபந்தனைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில நிபந்தனைகள்லாம் கொடுக்குறாங்க. மக்களாட்சி வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான என்னென்னு பாருங்கள். ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்கள் கிடைக்க செய்ய அதிகாரம் அளித்தது. ஏன்னா ஏழைகள் மற்றும் எழுத்தறிவுக்கு அவ்வளோ சீக்கிரம் மக்களாட்சி நடத்துறதுலோட சில புரியாது, சில சட்டங்கள்லாம் புரியாது. அதுக்கு அவங்களுக்கு அந்த பயன்கள் வந்து கிடைக்க வந்து அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மக்களாட்சி முறையை பீடித்திருக்கும் சமூக தீமையும் கொடுமைகளையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரபட்சமற்ற மற்றும் திறமைமிக்க ஊடகங்கள் தேவை. ஊடகங்கள் ஏன்னா பாரபட்சம் பார்க்காம இப்போ 2 கட்சி இருக்குன்னா ஒரு கட்சிக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இன்னொரு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பொதுத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்களிடையே சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கமும் நிலவணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும். நம்ம அடிப்படை உரிமைகள் நிறைய பார்த்துருக்கோம். அந்தோட விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கணும். வலுவான மற்றும் பொறுப்புமிக்க எதிர்கட்சியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சி தான் ஒரு இம்பார்ட்டன்ட். ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமை வந்து எதிர்கட்சிக்கு இருக்கிறப்போ அந்த எதிர்கட்சி சிறப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட செயல்களை செய்யணும். நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சட்டமன்றத்திலையோ இல்லை நாடாளுமன்றத்திலையோ வந்து அவங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தேர்தல் அதாவது அரசாங்க அமைப்புகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு. நான் 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன். ஸோ இன்னும் 9th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க் ஒரு 4 லெசன்ஸ் இருக்கும். முடித்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸோட லிங்க்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துடுறேன். நீங்கள் உங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ப்ளேலிஸ்ட்டாகவே நான் தந்துடுறேன். நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நம்ம இப்போ என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்ரி வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் எவ்ரி 9 o'clock மார்னிங் லைவ் கிளாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.